ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ப்ரவியில் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரவிலேருந்து பார்த்தா சூப்பரான ஒரு வெட்டிங் அண்ட் சிவி எடிட்டிங்க ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் எப்படி நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பேன். வீடியோ வந்து முடியாது ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு மேக் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அலைன் மோஷன் ஆப் தேவை. அதுக்கான ஆப் கார்டு லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோட வந்துருக்கு. நெக்ஸ்ட் ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி எடிட் வந்து பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு. ஓகேங்களா, எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி ஒரு லைக்கை போட்டுங்க, சேனலில் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. ஓகே, நான் ஃபஸ்ட்டு லிங்க் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சம் லேயர்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பேன். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஆட் வந்து பண்ணிகிட்ருப்பேன். சம்திங் எதனா மிஸ் ஆயிருந்துச்சுன்னா ப்ராஜெக்ட்டை ஒன்ஸ் டிலீட் பண்ணிட்டு அகைன் வந்து இம்போர்ட் பண்ணி பாருங்கள். எல்லாமே செட் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா, இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா லிரிக்ஸில் வந்து ஒரு இடத்துல வந்து நேம் சேஞ்ச் வந்து நேம் கரெக்ஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். டைம்லைன் பார்த்தீங்கன்னா 9:13 இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேயர் இருக்கும். அந்த 2 லேயரில் நேம் கரெக்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா இங்கே ஒரு பிக்குக்கான இங்கே ஒரு ஃபோட்டோன்னு ஒரு லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு அதுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். ஓகே, அதில் தான் நம்ம வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணணும். ஓகேங்களா, இப்படி வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க. ஓகேங்களா, ஆன் வந்து பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்கள் சாய்ஸ் தான். அங்கே டேட்லாம் வந்து செட் வந்து கொடுத்துங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து நான் வந்து சீதாராமன் வந்து போட்டிருப்பேன். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா டேட்டா லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்துட்டு அங்கே இருக்கு பார்த்தா எடிட் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து என்ன நேம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி டிலேட் வந்து கொடுத்துட்டு உங்கள் சாய்ஸ் வந்து என்ன நேம் வந்து டைப் பண்ண போகிறீங்கன்னா டைப் வந்து பண்ணிட்டு மேலே இருக்கிற டிக் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த நேம் வந்து பஞ்ச் வந்து ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்து பிக் ஆட் பண்ணிக்கலாம். 12:10 வந்துருக்கு. அங்கே ஒரு பிக்குக்கான லேயர் இருக்கும், சூஸ் பண்ணுங்கள். கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி எடிஷன் கொடுத்தனா ஒரு சூப்பரான ஒரு லென்த்தான ஒரு லேயர் வந்துருக்கும். ஸ்டார்டிங் வந்துலாம் ப்ளஸ் கிளிக் பண்ணலாம், மீடியா வந்து போயிடலாம். ஒன்ஸ் ஒரு பிக் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த பிக் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ஷேப் அந்த இதுக்கு எடுத்து வந்துட்டு எண்டுக்கு போய்ட்டு பிக்கு செலக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் வந்து கொடுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் அந்த இமேஜ் கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் போங்க. இங்கே பார்த்தா ஆட் எஃபெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுத்துட்டு அங்கே பார்த்தா டிஸ்டன்ட் வெப் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து இருக்கும் பாருங்கள், அது வந்து கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணினா டைல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து கிளிக் வந்து கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தா மிரர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி எனேபிள் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் இந்த இமேஜ் அப்படியே உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி மினிமைஸ் வந்து பண்ணி கரெக்டாக வந்து சென்டராக இதில் வந்து ஃப்ரேமில் செட் பண்ணிவிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த பிளேஸில் வந்து கரெக்டாக வந்து அதுக்கான பஞ்ச் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆகிட்ருக்கும். எஃபெக்ட் மூவிங்கும் அது கரெக்டாக வந்து கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி எண்டுக்கு போனீங்கன்னா எண்டில் ஒரு பிக் ஆன் லேயர் இருக்கும். சேம் அங்கேயும் அதே ஸ்டெப் தான். லேயரை கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள், மீடியா வந்து போங்க. அகைன் ஒரு பிக் ஆட் பண்ணுங்கள். அந்த பிக் வந்து அந்த ஷேப்புக்கு எடுத்து வந்துங்க. எண்டுக்கு போய்ட்டு எண்டுக்கு வந்து போயிட்டு சேம் அந்த இமேஜுக்கு எஃபெக்ட்டில் போங்க, ஆட் எஃபெக்ட் வந்து போங்க. அந்த டைல்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு மிரர் மட்டும் எனேபிள் வந்து பண்ணிங்க. ஓகே, எனேபிள் வந்து பண்ணிட்டு அந்த இதுவில் வந்து அந்த ஃபேஸ் வந்து அந்த ஷேப்பில் வந்து தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக மினிமைஸ் பண்ணி செட் வந்து பண்ணிங்க. ஓகே, அதான் ரொம்ப குட்டியாக இருக்கிற அந்த இடத்துல கரெக்டாக பார்த்து கரெக்டாக செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துலையும் கரெக்டாக பஞ்ச் வந்து ஆகிட்டு வந்துருக்கு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போனால் சிம்பிளாக நீ வந்து ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே பாருங்கள், ரைட் சைட் கார்னரில் எக்ஸ்போர்ட் பண்ணுற முன்னாடி இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கேமரா ஆன் பண்ணிவிட்டு ரைட் சைட் டாப்பில் ஏரோக்கான பட்டன் கிளிக் வந்து கொடுத்துட்டு வீடியோ ஆஃப் ஸ்டார்ட்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க. ஓகே, நான் ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோடனே சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த எடிட் வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, டாடா பை.